அங்கே போய் பார்க்க வேண்டிய என்னடா உனக்கு எதிரும் பிடிச்சிருந்தேன். உனக்கு வெக்கமா இல்லைடா உனக்கு? உனக்கு இங்கே என்ன குறைஞ்சி போச்சு? அங்கே உனக்கு எங்கே என்ன தூக்கி கொடுத்துட்டாங்க? உனக்கு போன ஒன்று கொடுத்துட்டாங்களா? ஒரு நாள் செய்கிறேன் உனக்கு. துக்கம் விசாரிக்கிட்டு போகிறோம் சார். நம்ம போய் என்ன சார் பண்ணுவோம்? போய் 2 கையை பிடிச்சிக்கின்னு ஐயா நம்மளை விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு நம்ம வருத்தத்தை தெரிவிச்சுட்டு வருவோம். என்ன சார் பழக்கூடையா கொடுப்பாங்க? பழம் எடுத்துன்னு போய் கொடுக்குறாரு சார். அவர் மூகாமுத்து செஞ்சுட்டு தான் இவர் பழம் எடுத்து கொடுக்குறாரு சார். சசிகலா அம்மாவுடைய போஸ்டர்கள் எல்லாம் சாணி அடித்து வச்சுட்டு ஓ பன்னீர்செல்வம் தான். இதெல்லாம் அந்த அம்மா மறந்துருக்க மாட்டாங்க. எட்டி உதைத்தது யாரு? அந்த அம்மா இறந்ததுக்கு காரணம் முழுக்க முழுக்க சசிகலா தான் சார். ஓ பன்னீர்செல்வம் எப்படி அரசியலுக்கு வந்தாருன்னு கேட்டாக்கா டிடி தினகரன் மூலியமாக தான் இவர் அறிமுகமானார். ஏன் மர்மம் இருக்குதுன்னு சொன்னார். ஏன் விசாரணை கமிஷனுக்கு போகல? அதை கொஞ்சம் தயவுசெய்து வெளியே இந்த தொண்டர்கள் எல்லாருமே அவர் கூட இருக்கிற நண்பர்கள் அத்தனை பேரும் எனக்கு கொஞ்சம் ஊடகத்தின் வாயிலாக சொன்னால் போதும். இப்போ ஜெயலலிதா மரணத்தில் ஓபிஎஸ்க்கு தொடர்பு இருப்பதாக சொல்கிறீங்களா? ஓபிஎஸ்க்கு தொடர்பு இருக்குதுன்னு நான் சொல்ல, அவருக்கு எப்படி இறந்தாங்கன்றது எல்லாமே அவருக்கு தெரியும். எப்படி தான் இறந்தாங்க? நோயால் இறந்தாங்களா இல்லை கூட இருந்தவர்களால் சதி வேலை செய்யப்பட்டு இறந்தாங்களா? சார் அந்த அம்மா இறந்தது என்னை பொறுத்து வரலும் அந்த அம்மாவை தாக்கப்பட்டு மாடியிலிருந்து எட்டி உதைக்கப்பட்டு கீழே உருண்டு விழுந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்திகள் டிவியில் பார்த்து தான் நான் அப்போல ஹாஸ்பிட்டலுக்கு ஓடினேன். நான் மன்னார்குடியை சேர்ந்தவங்களை, ஜெயலலிதாவை சசிகலாவை சேர்ந்தவங்களை கட்சியில் சேர்க்க சொல்லி கட்சி பொறுப்பில் சேர்க்க சொல்லி அந்த அம்மா கொடுத்தா மாதிரி அந்த அம்மா நிராகரித்த மாதிரி அதில் தான் தள்ளுமுள்ளு ஆகி அந்த அம்மாவை எட்டி வச்சுட்டு கீழே விழுந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி நேராக எடுத்துன்னு போய் சேர்த்துட்டாங்க. இதுதான் உண்மை. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் அதிமுகவின் மூத்த தொண்டர் ஓமப்பொடி பிரசாத் சிங் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். அதாவது தமிழக அரசியல் களத்தில் 2 முக்கியமான நிகழ்வுகள் நடந்து உள்ளது. ஒன்று அதிமுகவில் இருந்த முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா திமுகவில் இணைந்துள்ளார். அவரை தொடர்ந்து தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், அவரது தலைமையிலான அணிகள் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை ஒரே நாளில் 2 முறை சந்திப்பை ஒரு அதிமுகவுடைய மூத்த தொண்டரா எப்படி பார்க்குறீங்க சார்? முதல்ல கடந்த வாரம் இதே ஜெம் டிவியில் நான் பேசி எனக்கு ஆதரவு தெரிவித்த அத்தனை நேயர்களுக்கோ என்னுடைய நன்றி கலந்த வணக்கம் சார். ஓ பன்னீர்செல்வம் அவர் எதுக்காக போனார்னா, இப்போ பாவம் சார், அவர் தெருசங்கில் மாட்டிக்கிட்ட மாதிரி அவருக்கு எந்த பிளாட்ஃபாரம் கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கார். அதுதான் உண்மை. இதுக்கெல்லாமே காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சார், எம்ஜிஆருடைய ஆத்மாவும் அம்மா ஜெயலலிதாவினுடைய ஆத்மாவும் ஜானகி அம்மாவனுடைய ஆத்மாவும் சும்மா இருக்காது சார். இவங்க எல்லாமே எடப்பாடியாருக்கு, இந்த ஆத்மாக்கள் எல்லாமே எடப்பாடியாருக்கு ஆதரவாக இருக்காங்க. அதுதான் நல்லா தெரியுது சார். ஓ பன்னீர்செல்வம் அவர் அதிமுகவில் இருந்தார், இல்லைன்னு சொல்லலை. அவர் முதல்ல அவரே சொன்னார் சட்டமன்றத்தில், எங்கள் அப்பா மனோகரனுடைய வசனங்கள் எல்லாம் வச்சு இருப்பார், நாங்கள் பொட்டி திறந்து பார்த்து நாங்களும் படிப்போம் அந்த வசனங்கள்லாம் அப்படின்னு. அது எதுக்காக பேசினாருன்றது தெரியல, யார் மெச்சிக்கணுன்றதுக்காக பேசினாரு தெரியல, யார் காக்கா பிடிக்கணுன்றதுக்காக பேசினாரு தெரியல. ஆனால் செல்வேந்திரன் சொல்லிட்டு ஒரு எம்பி இருந்தார் மதுரையில், அவர்கிட்ட இந்த ஓபிஎஸ் எடுபிடி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார்.
இந்த ஓபிஎஸ் செல்வேந்திரன் எம்பி கிட்டே அப்போது செல்வேந்திரன் உச்சக்கட்டத்தில் இருந்தார். காளிமுத்து செல்வேந்திரன்லாம் ஆரம்ப கட்டத்தில் எம்ஜிஆர் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. அந்த செல்வேந்திரன் கிட்ட இவர் எடுபடிய வேலை செஞ்சுட்டு இருந்தார். இவரை வந்து எப்படி அரசியலுக்கு வந்தாருன்னு கேட்டாக்கா டிடி தினகரன் மூலியமாக தான் இவர் அறிமுகமானார். ஐயோ நம்ம ஜாதிகாரனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு டிடி தினகரன் என்ன பண்ணார், சசிகலா அம்மா கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி, சசிகலா அம்மா என்ன பண்ணாங்க, ஜெயலலிதா அம்மா கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி, ஜெயலலிதா அம்மாவும் அதை ஏற்றுக்கிட்டு ஓ பன்னீர்செல்வத்தை இந்த அம்மாவுக்கு எப்பெல்லாம் கஷ்டகாலம் வந்ததோ அப்பெல்லாம் இவர் துணை முதலமைச்சராக்குனாங்க. ஆமாம், முதலமைச்சராக்குனாங்க. அந்த அம்மா கஷ்டகாலங்கள்லாம் இவர் 5 தடவை இருந்திருக்கிறாரு. 500 நாள் மொத்தத்தில் இருந்திருக்காரு. ஒன்று சார், அவர் நல்லதாக இருந்தார் சார். அவர் வந்து மனசாட்சியோடு அவர் பேசணும். ஓ பன்னீர்செல்வம் வந்து மனசில் கையை வச்சு பேசணும். அதிமுகவில் நல்லா இருந்துக்க அவர் ஜெயலலிதா சாவில் மர்மம் இருக்குதுன்னு சொன்னவர் அவர் தான், வேறு யாரும் சொல்லலை. சசிகலா அம்மாவனுடைய போஸ்டர்கள் எல்லாம் சாணி அடித்து வச்சதே ஓ பன்னீர்செல்வம் தான். இதெல்லாம் அந்த அம்மா மறந்துருக்க மாட்டாங்க, தொண்டர்களும் மறந்துருக்க மாட்டாங்க. என்கிட்ட இருக்குது அந்த போஸ்டர். நான் போஸ்டரில் அந்த மாதிரி அடிச்சு தான் நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த நிலையில் வந்து இவர் வந்து தர்ம யுத்தம் நடத்தினார். அம்மா சாவில் மர்மம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போப்போ, சார் அவருக்கு ஆதரவு பாருங்க, நீங்கள் எதுக்காக அந்த ஆதரவு வந்ததுன்னா அகென்ஸ்ட் சசிகலா மேலே கோபத்தினால பொதுமக்கள் எல்லாரும் எல்லா கட்சிக்காரங்களும் வந்து அவருக்கு ஆதரவு தெரிச்சாங்க. அந்த நேரத்தில் இவர் நம்ம எடப்பாடியார் வந்து அவர் முதலமைச்சராக வந்தார். எம்எல்ஏங்கள்லாம் தேர்ந்தெடுத்து வந்தார். இது ஒரு நிகழ்வு. ஆனால் இதே ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடியார்கிட்ட போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒருங்கிணைப்பாளர், துணை இணை ஒருங்கிணைப்பாளர்னு 2 பேர் இருந்தாங்க, ஓபிஎஸ் இவைபிஎஸ். அப்போ கூட ஓபிஎஸ்க்கு தான் ஒருங்கிணைப்பாளர் பதவி. எடப்பாடியார் வந்து இணை ஒருங்கிணைப்பாளர் தான், அவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாரு. யார்? எடப்பாடியார். அந்த எடப்பாடியார் கொடுத்ததை அவர் சரியாக பயன்படுத்திக்கல. ஒரு கட்சியில் எத்தனை போஸ்டிங் சார்? ஒரு கட்சியில் எத்தனை பேர், ஒரு ஆளுக்கு எத்தனை போஸ்டிங் இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். 2 போஸ்டிங் வச்சுருந்தார். ஒன்று ஒருங்கிணைப்பாளர், இன்னொன்று கழக பொருளாளர். 2 போஸ்டிங் வச்சுருந்தார் ஓபிஎஸ். இந்த நிலையில் எடப்பாடியார் கூட கம்முன்னு இருந்தார் பேசாமல். இவருடைய சில்மச வேலைகள் எல்லாம் தெரிய வந்தது. இவர் ஆரம்ப காலத்திலேருந்தே அவர் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆரம்பத்திலேருந்தே இவர் போக்கு சரியில்லைன்றது தெரிஞ்சு போச்சு. அதாவது ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு திமுக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரா, அதிமுக இருந்து கொண்டே, இல்லை ஜெயலலிதா மறைவுக்கு முன்பாகவே சப்போர்ட் பண்ணாரா? ஜெயலலிதா மறைவுக்கு முன்னாடியே தொடர்பு இருந்தது திமுக கூட. மறைமுகமான தொடர்புகள். அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும். இவர் எத்தனை தடவை எங்கெங்கே போய் பார்த்துருக்காருன்றது உளவுத்துறைக்கு தெரியும். அவர் ஓபிஎஸ் பாவம் சார். அவர் இல்லை, இந்த தகவல் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு தெரிந்திருந்தால் அங்கே சும்மா இருந்திருக்க மாட்டாங்களே. இல்லை சார், அந்த அம்மாவுக்கு தெரியாது. அந்த அம்மாவுக்கு தெரியாதுன்னாக்கா ரொம்ப ரொம்ப ரகசியமாக இவரும் அந்த அந்த போர்ட்ஃபோலியோவில் இருந்தவர் தானே. இவர் ரொம்ப ரகசியமாக அதை காப்பாற்றிக்கிட்டு வந்தார். தெரியாமல் பார்க்கறது, தெரியாமல் சந்திக்கிறது, தெரியாமல் செய்திகள் அனுப்புறது, ஒற்றர்கள் வச்சு இந்த அவர் மூலியமாக செய்திகள் பரிமாறுறது, இந்த மாதிரிலாம் நிறைய செஞ்சார். ஆனால் எடப்பாடியார் வந்து அதெல்லாம்
பெரிய மனசு பண்ணி அவருக்கு வந்து கட்சியில் பதவி கொடுத்தாரு. அந்த பதவியை அவர் காப்பாற்றிக்கல. ஒரு கட்டத்தில் சசிகலாமா வந்து வெளியே போயிட்டாங்க. வெளியே அனுப்பிச்சாச்சு. யார் அனுப்பிச்சது? இவர் தான். ஓ பன்னீர்செல்வம் தான் கையெழுத்து போட்டு அந்த அம்மாவை நீக்கினாங்க. இவர் என்ன பண்ணார்? எடப்பாடியார்கிட்ட வந்து அம்மா சாவுடைய மர்மம் இருக்குது, அதுக்கு விசாரணை கமிஷன் வெய்யுங்கன்னு தமிழ்நாடு ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணார். அவரும் நியாயமாக அவர் கமிஷன் வச்சார். கமிஷன் வச்சதுக்கு அப்புறம் கமிஷனை வந்து ஓபிஎஸ்ஸை கூப்பிடுறாங்க. இவர் போகிறதே இல்லை சார். யார் குற்றச்சாட்டு சொன்னாங்களோ அவர் போகிறதில்லை. அதுலேருந்தே அவர் எப்பேற்பட்டவர்னு மக்கள் புரிஞ்சிக்கணும், தொண்டர்கள் தெரிஞ்சுக்கணும், அவர் கூட இருக்கிற நண்பர்கள் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பதில் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன் மர்மம் இருக்குதுன்னு சொன்னார், ஏன் விசாரணை கமிஷனுக்கு போகல, அதை கொஞ்சம் தயவுசெய்து வெளியே இந்த தொண்டர்கள் எல்லாருமே அவர் கூட இருக்கிற நண்பர்கள் அத்தனை பேரும் எனக்கு கொஞ்சம் ஊடகத்தின் வாயிலாக சொன்னால் போதும். எனக்கு இப்போ ஜெயலலிதா மரணத்தில் ஓபிஎஸ்க்கு தொடர்பு இருப்பதாக சொல்கிறீங்களா? ஓபிஎஸ்க்கு தொடர்பு இருக்குதுன்னு நான் சொல்ல, அவருக்கு எப்படி இறந்தாங்கன்றது எல்லாமே அவருக்கு தெரியும். எப்படி தான் இறந்தாங்க சார்? அது இது அவர் சொல்ல மாட்டார். அது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது சார். என்னை உள்ளே விட்டா தானே நான் பார்க்குறதுக்கு. பெரிய பெரிய டெல்லியிலேருந்து வந்தவங்களே வந்து பார்க்க முடியலன்னு சொன்னாக்கா, நான் சாதாரண தொண்டன் சார். நான் எம்ஜிஆர் ரசிகன் சார். நான் நோயால் இறந்தாங்களா இல்லை வந்து கூட இருந்தவர்களால் சதி வேலை செய்யப்பட்டு இறந்தாங்களா சார்? அந்த அம்மா இறந்தது என்னை பொறுத்து வரலும் அந்த அம்மாவுக்கு 1000 நோய்கள் இருக்கும். அந்த நேரம் 22/9 அந்த தேதியில் அந்த அம்மாவை தாக்கப்பட்டு மாடியிலிருந்து எட்டி உதைக்கப்பட்டு கீழே உருண்டு விழுந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்திகள் டிவியில் பார்த்து தான் நான் அப்போல ஹாஸ்பிட்டலுக்கு ஓடினேன். நான் எட்டி உதைத்தது யாரு? அது சசிகலான்னு தான் அன்னைக்கு டிவியில் வந்தது. எல்லா டிவிலையும் வந்தது இல்லை, எல்லா டிவிலையும் அன்றைக்கி நைட்டு வந்தது. சசிகலாவுக்கும் அந்த அம்மாவுக்கும் வாக்குவாதம் நடந்து அந்த சசிகலா எட்டி வச்சதுனால்தான் அந்த அம்மா போய் கீழே விழுந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள். கீழே விழுந்த உடனே அந்த அம்மாவுக்கு மூச்சு திணறல. அந்த அம்மாவுக்கு வந்து அன்கான்சியஸ் ஆகிட்டாங்க. அங்கவே இறந்துட்டாங்களா? இல்லை அங்கே இறங்கலை. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க, பார்த்தாங்க. அந்த அம்மாவுக்கு இருக்கிற நோய்களில் ஏகப்பட்ட நோய்கள் தான் அந்த அம்மா சேர்த்து வச்சுருந்தாங்க. கொஞ்சம் நெஞ்ச நோய் இல்லை, உடம்புல அவ்வளோ நோய்களே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு சப்ஜெக்டாக இருந்தால் கூட அது நமக்கு அரசியலுக்கு தேவையில்லாதது. இருந்தாலும் அந்த அம்மா இறந்ததுக்கு காரணம் முழுக்க சசிகலா தான் சார். யாரையும் பார்க்க முடியலையே. ஒருத்தர் பார்க்க விட்டாக்கா, சார் நான் போய் பார்த்தேன் சார் அம்மாவை, அந்த அம்மா நல்லா தாங்க சார் இருந்தாங்க, இன்னென்ன ட்ரீட்மெண்ட்டு இந்த சமாச்சாரம்னு சொல்லியிருந்தாங்க தெரிஞ்சிருக்குமே. யாராவது ஒருத்தர் அம்மா இட்லி சாப்பிட்டாங்கன்னு, மோர் சாப்பிட்டாங்க, அது சாப்பிட்டாங்கன்னு சொன்னாங்களே தவிர ஊடகத்தில் அந்த அம்மாவை பார்த்ததாக வரலாறு கிடையாது. மந்திரிங்களே பார்க்க முடியலன்னா தொண்டை எங்கே சார் பார்ப்பான்? எந்த மந்திரியும் பார்க்கல. இதே பன்னீர்செல்வம் பார்த்தாரேன் கேளுங்க, பார்க்கல. எல்லா கண்ட்ரோலும் சசிகலா, தினகரன், அந்த மன்னார்குடி அந்த கும்பல் தான் அவங்கள கேப்சர் பண்ணி வச்சு. அதுக்கப்புறம்தான் அந்த அம்மா எப்படியோ காலமாயிட்டாங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது அப்போது ஓபிஎஸும் இபிஎஸும். ஆமாம். ஆனால் சசிகலாவும் டிடி தினகரனும் எந்த விதமான ஆட்சி பதவியில் இல்லை, கட்சி பொறுப்புலாம் இருந்தாங்க. கட்சி பொறுப்புக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அந்த காலத்தில், அந்த நேரத்தில். எப்போவுமே சார் நீ மந்திரியாக இருந்தால் கூட சரிதான், கட்சி பொறுப்பு தான் மெயின். கட்சி தான் மெயின். கட்சியில் இருந்தால் தான், கட்சி சொன்னாதான் மாவட்ட செயலாளர், மன்ற உறுப்பினர், வட்ட செயலாளர், பகுதி செயலாளர், அதுக்கப்புறம் ஒன்றிய செயலாளர், அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர், அப்படி தான் வரும் சார் எல்லாமே.
ஆனால் ஒன்று என்னன்னு கேட்டாக்கா, அந்த அம்மா எம்ஜிஆர் இறந்தது ஒரு பெரிய துரதிர்ஷ்டம் சார். அது ஒன்று. ஜெயலலிதா அம்மா வந்தாங்க, பரவாயில்ல. அதிமுகவை எங்கேயுமே அடகு வைக்கல. அடகு வைக்காம நல்ல அருமையாக கொண்டு போனாங்க. யார்? அதே பாணியில் தான் இன்றைக்கி நம்ம எடப்பாடியார் செஞ்சுக்கிட்டு இருக்கார். நல்லா பண்ணுறாரு, நல்லா அருமையாக பண்ணுறாரு. மக்கள் பாராட்டுறாங்க சார். ஜனங்க வந்து இப்போ வந்து அவர் போகிற இடங்கள் எல்லாமே சார், அதிமுக கட்சிக்காரன் வரான், எம்ஜிஆர் மன்றத்துக்காரன் வரான், எல்லா ஜாதிக்காரங்களும் வராங்க, எழுச்சியோட லேடிஸும் வராங்க. 72 நான் புரட்சித் தலைவர் கூட பயணம் பண்ண போப்போ என்ன ஜனம் வந்ததோ அதுக்கு மேலே இப்போ ஜனம் வராங்க சார். சரி, இன்னும் ஒரு கேள்வி. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுகனும் வரான் சார். திமுக காரனும் இதில் வரான். ஏன் வரான்னா, திமுகவால் பாதிக்கப்பட்டவன் பல பேர் அந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டு இருக்கான். நான் பார்க்குறேன் சார். சசிகலாவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன வாக்குவாதம் ஏற்பட்டது? ஏன் எட்டி உதைக்கணும், கீழே விழணும், காயம் ஏற்படணும், மருத்துவமனையில் அனுமதிக்கப்படணும்? எதனால் அந்த வாக்குவாதம் சார்? அந்த வாக்குவாதம் வந்து நான் நேரில் பார்க்கல. உங்களுக்கு செவி செய்தி அந்த செய்தி செவி செய்தி, ஊடகங்கள் செய்தி, பத்திரிகை செய்தி. ஒரு மூத்த தொண்டர் இல்லையா? இந்த மூணுத்தையும் வச்சு எல்லா இடத்துலேருந்து ஒரே செய்தி தான் வந்தது. ஜெயலலிதா அந்த அம்மா மாடிக்கு போயிட்டதுக்கப்புறம் அந்த அம்மா கையில் ஒரு பெரிய லிஸ்ட்டு இந்த அம்மா கொடுத்தா மாதிரிக்கும். அந்த லிஸ்ட்டில் இன்னார் அந்த ஜெயலலிதா அம்மா நீ இந்த மன்னார்குடியை சேர்ந்தவங்கள, ஜெயலலிதாவை சசிகலாவை சேர்ந்தவங்கள கட்சியில் சேர்க்க சொல்லி, கட்சி பொறுப்பில் சேர்க்க சொல்லி அந்த அம்மா கொடுத்தா மாதிரியும் அந்த அம்மா நிராகரித்த மாதிரியும் அதில் தான் தள்ளுமுள்ளு ஆகி அந்த அம்மாவை எட்டி வச்சுட்டு கீழே விழுந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி நேராக எடுத்துன்னு போய் சேர்த்துட்டாங்க. இதுதான் உண்மை. இது வந்து காலத்தால் யாராலையும் அழிக்க முடியாது. இதை வந்து என்னுடைய நண்பர், முன்னாள் தாய் பத்திரிகையினுடைய ஆசிரியர் வலம்புரி ஜான் மிக தெளிவாக எழுதியிருக்காரு வணக்கம் என்கின்ற புஸ்தகத்தில். ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போப்பவே அந்த புஸ்தகம் வெளியிடப்பட்டது. சசிகலாவால் தான் இந்த அம்மாவுக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு அதில் தெளிவாக எழுதியிருக்கார். அதை நீங்கள் கொஞ்சம் அந்த புஸ்தகத்தை படித்து பார்த்தா எல்லா விஷயம் அதில் எரியுது. ஒன்று, ஓபிஎஸ் நல்லா இருந்தவர் கட்சியில் சட்டமன்ற இது அதிமுகவினுடைய பொதுக்குழு நடக்குது சார். அந்த பொதுக்குழுவுக்கு போகிறதுக்கு அவருக்காக செயல் போட்டிருக்குது. ஓபிஎஸ் இபிஎஸ் பக்கத்தில் செயல் போட்டிருக்குது. இவர் நேராக போய் கோர்ட்டுக்கு போகிறாரு சார். கோர்ட்டுக்கு போனால் எப்படி சார் செல்லும் அது? அதாவது கோர்ட்டுக்கு போகக்கூடாதுன்னு கட்சியோட விதிமுறையே இருப்பதாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆமாம் சார். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஏன் சார் சசிகலா மீது நடவடிக்கை எடுக்கலை? கட்சி ரீதியாக இல்லை அரசாங்க ரீதியாக அவங்க தான் தள்ளி விட்டு எட்டி உதைத்து இறந்து விட்டதாக சொல்கிறீங்க. ஏன் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கலை? அவங்க சொத்து குவிப்பு வழக்கில் தானே சார் அவங்க நீதிமன்றம் போனாங்க. வருமானத்துக்கு அதிகமான சார் நீங்கள் சொல்கிறது அருமையான கொஸ்டின். அந்த நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் கட்சியிலேயே பெரிய புயல் வீசிக்கிட்டு இருந்தது. யார் தலைமை தாங்குவாங்க, எப்படி இந்த கட்சி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புயல் நடந்துக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம்தான் எடப்பாடியார் வந்தார். எடப்பாடியார் வந்ததுக்கப்புறம் இவரை சேர்த்துக்கிட்டாரு. இவரை சேர்த்ததுக்கப்புறம் இவரே என்ன பண்ணார், எடப்பாடியார்கிட்ட சொல்லி சசிகலாவை நான் நீக்குங்க, முதல்ல நீக்கினா தான் நான் மந்திரி பதவியிலே ஏற்றுப்பேன், அந்த உங்கள் கூட நான் சேருவேன்னு சொல்லிட்டு ஒப்பந்தம். இது வாய் வழி ஒப்பந்தம், எல்லாருக்கும் தெரியும். கட்சிக்காரன் அடிமட்ட தொண்டன் முதல் கொண்டு எல்லாருக்கும் தெரியும். இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். முதல்லையே மனசில் கையை வச்சு சொல்லுங்கள். ஓபிஎஸ் இது சொன்னாரா சொல்லலையான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொன்னார். சொன்னதுனால்தான் சசிகலாவை கட்சியிலேருந்து நீக்கினாங்க. யார் நீக்கிறது? அது கூட ஓபிஎஸ்.
ஓபிஎஸ் தான் நீக்கினார். இப்போ ஓபிஎஸும் டிடிவியும் சசிகலாவும் இணக்கமாக இருக்கிறார்களே. சரி, இருக்கலாம் சார். அன்றைக்கு நீக்க சொன்னவர் இன்று இணக்கமாக இருக்கின்றார்கள் சார். இன்னொரு விஷயம் வந்து இந்த ஆறுமுகசாமி ஆணையத்தால எந்த நியாயமும் கிடைக்கலையே ஜெயலலிதா மரணத்துல. சார், ஆறுமுகசாமி கமிஷனில் வைக்க சொன்னது ஓபிஎஸ். அந்த ஆணையத்தில் எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொன்னது இதே ஓபிஎஸ். கவுனமில்ல நழுனவர் யார்? ஓபிஎஸ். இது எல்லாருக்கும் தெரியும் சார். நடந்த நிகழ்ச்சிகளை உற்று நோக்கி பார்த்தா போதும் சார். பொறுமையாக பார்த்தோம்னா நமக்கு தெளிவாக தெரியும் யார் என்ன சொன்னாங்கன்றது. எல்லாம் செய்திகள் தான். நான் வந்து பக்கத்தில் யாரும் உட்காந்து பார்க்கல. ஊடகங்களில் வந்தது, பேப்பரில் வந்தது, வார பத்திரிகையில் வந்தது, மாத பத்திரிகையில் வந்தது, எல்லா பத்திரிகையிலும் வந்தது தான் செய்திகள் தான். எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லாக தெரியும். இந்த செய்திகள் எல்லாம் படிச்சிருக்காங்க. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இதே சசிகலாவை நீக்கினவர் இன்றைக்கி நல்லவங்களாயிட்டாங்களா? என்னப்பா நண்பர்களே சொல்லுங்கள். ஓபிஎஸ் பின்னாடி இருக்கிற அப்பாவி தொண்டர்கள், அப்பாவிகள் நீங்கள் உங்களுக்கு தெரியாது. உங்களை எல்லாரையும் ஓபிஎஸ் சசிகலா தினகரன் தவிர மற்றவங்கெல்லாம் வாங்க 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 வாங்கன்ட்டு எடப்பாடியார் கூப்பிட்றாரு. வாங்க வந்து சேருங்க. பாதி பேர் வந்துட்டாங்க. இப்போது சுற்றுப்பயணத்தில் கூட நிறைய பேர் வந்து சேர்ந்துட்டாங்க. மற்றவங்களும் வந்து சேருங்க சார். நீங்களும் நானும் யார் சார்? எல்லாரும் ஒன்று தான் சார். ஜாதிக்காக கட்சி கிடையாது சார் அதிமுக. அது மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதிக்காக அதிமுக கிடையாது. இந்த ஜாதி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மகாராஷ்டிராவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, சிலோனில் இருக்குது அதிமுக, மலேசியாவில் இருக்குது அதிமுக. புரியுதுங்களா? எம்ஜிஆர் ரசிகர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அங்கெல்லாம் அதிமுக இருக்கும் சார். அதில் வந்து உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நான் ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம் சார் உங்கள் அத்தனை பேருக்கும். ஓபிஎஸ் பின்னாடி இருக்கிற அத்தனை தொண்டர்களும் யாராவது இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஜாதி வேணுமா கட்சி வேணுமா அது சொல்லுங்க பார்க்கலாம். அதிமுகவில் ஜாதி இருக்கக்கூடாதுன்றார். ஜாதி சட்டமே இருக்குது. அதிமுக உறுப்பினர் ஃபாரம் ஃபில்அப் பண்ணப்போ அதில் இருக்குது, நான் எந்த ஜாதி சங்கத்திலையும் இல்லாதவன், என்னை இணைத்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்குது, ஒரு வரி இருக்குது. நீங்கள் அதை விட்டுட்டு அதை படிக்காமல் நான் இந்த ஜாதி, நீ அந்த ஜாதி, நீ அந்த ஜாதி, ஜாதி வச்சு அதிமுக ஆரம்பிக்கலைங்க. புரட்சி தலைவர் வந்து ஜாதி வச்சு அதிமுக ஆரம்பிக்கல. அவருக்கு ஜாதியே கிடையாது. காஞ்சிபுரத்தில் வந்து அண்ணா இருந்தார். அண்ணாவுடைய ஊர் காஞ்சிபுரம். 77 யாரை தெரியுமா நிற்க வச்சார்? பாலாஜி என்கின்ற ஒரு எம்ஜிஆர் ரசிகனை நிற்க வச்சார். 77 அதிமுகவினுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினர் காஞ்சிபுரத்தில் பாலாஜி. புரியுதுங்களா? அவர் வேற ஜாதி. புரியுதுங்களா? இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் ஜாதி பார்த்து நிற்க வச்சதே கிடையாது தலைவர். ஒன்றே ஒன்று, நீங்கள் தயவுசெய்து நான் உங்களை மீண்டும் மீண்டும் ஒன்று கேட்குறேன் சார். ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்தார், பதவியில் இருந்தார். 3 முறை முதலமைச்சர், 3 முறை இருந்தார். தற்காலிகமாக முதலமைச்சராக இருந்தார். பிடபிள்யூடி மந்திரியாக இருந்தார், துணை முதலமைச்சராக இருந்தார், நிதி அமைச்சராக இருந்தார். எல்லா அமைச்சர்களாக இருந்தப்போ இப்போ ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவிக்கிற முக்குளத்தோர் நண்பர்கள் அத்தனை பேரும் சிந்திக்கணும். உங்களுக்கு என்ன செஞ்சார்? உங்கள் ஜாதிக்குன்னு என்ன செஞ்சார் அவர் சொல்லுங்க பார்க்கலாம். ஓபிஎஸ் தனியாக வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் அத்தனை பேரும் ஓபிஎஸ் எப்படியெல்லாம் திட்டினீங்கன்றது என்கிட்ட இருக்குது, ரெக்கார்டிங் இருக்குது எல்லாமே. புரியுதுங்களா? இப்போ ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா வந்து
அதிமுகவில் இருந்து விலக்கி வைக்கப்பட்டு உள்ள நிலையில் இருக்கின்றது. இதனால வந்து முக்குளத்தோர் வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு கிடைக்காமல் போக வாய்ப்பு இல்லை சார். இப்போ எப்படி முடிவெடுப்பாங்க பார்க்கலாம் சார். அவர் என்ன சார் 4 தடவை போய் அவர் போய் பார்க்குறாரு. ஏன் சார் யாராவது இறந்துட்டாங்கன்னா துக்கம் விசாரிக்கிற போகிறோம் சார். நம்ம போய் என்ன சார் பண்ணுவோம்? போய் 2 கையை பிடிச்சிக்கின்னு ஐயா நம்மளை விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு நம்ம வருத்தத்தை தெரிவிச்சுட்டு வருவோம். என்ன சார் பழக்கூடையா கொடுப்பாங்க? பழம் எடுத்துன்னு போய் கொடுக்குறாரு சார். அவர் மூக்காமுத்து செஞ்சுட்டு தான் இவர் பழம் எடுத்து கொடுக்குறாரு சார். எப்படி கிண்டலாக இருக்குது பாரு சார். அதுவும் ஒரே நாளில் 4 தடவை. என்ன சார் இந்த காலையில் அவர் வாக்கிங் போகிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின். அங்கே போய் பார்க்க வேண்டிய என்னடா உனக்கு திரும்ப பிடிச்சவனே, உனக்கு வெக்கமாக இல்லைடா உனக்கு உன்னுடைய தகுதி என்ன தகுதி எனக்கு தெரிஞ்சுக்காமையா நீ போய் அங்கே போய் விழுறிய? எவ்வளோ கேவலமாக இருக்குது. தொண்டரெல்லாம் பார்க்குறாங்கல்ல, எத்தனை பேர் பார்க்குறாங்க, துப்புறாங்க ஒன்று. நீ போய் அங்கே போகலாமா? நீ அன்வர் ராஜா கூட கேட்குறேன் நான், உனக்கு இங்கே என்ன குறைஞ்சி போச்சு? அங்கே உனக்கு எங்கே என்ன தூக்கி கொடுத்துட்டாங்க? உனக்கு போன ஒன்று கொடுத்துட்டாங்களா? ஒரு நாள் செய்துறா உனக்கு இல்லை. அங்கே போனால் எல்லாருக்கும் வந்து முத்துசாமி முதல் செந்தில் பாலாஜி வரையில் அனைவருக்கும் அமைச்சர் பதவி கொடுக்கப்படுகிறது. அதனால தான் போகிறாங்க சார். முத்துசாமின்றது பிரச்சனை வேறு. முத்துசாமியை யார் இட்டுன்னு வந்து சேர்த்தாங்கன்றது எனக்கு தெரியும். கலைஞர் இருக்கும்போப்போவே யார் இட்டுன்னு போய் இது பேரம் பேசுனது சேர்த்தது எல்லாம் தெரியும். ஆனால் ஜெயலலிதா அம்மா முத்துசாமி மேலே கூப்பிட்டு, முத்துசாமி என்ன இந்த மாதிரி கேள்விப்பட்டனே அப்படின்னு கேட்டு, அம்மா நான் முடிவு எடுத்துட்டேம்மா நான் அப்படின்னு அவரும் வருத்தத்தை அவர் சொல்லிட்டு தான் போனார். ஏன்னு கேட்டாக்கா ஈரோட்டில் செங்கோட்டையனுக்கு அவருக்கு ஆகாது. ஆரம்ப காலத்துலேருந்தே எம்ஜிஆர் காலத்துலேருந்தே. எம்ஜிஆர் காலத்தில் முத்துசாமியை தனது பிள்ளையாக நினச்சார் எம்ஜிஆர். இவர் கூட தான் செங்கோட்டையன் கூட அப்படி தான் வச்சுருந்து தான் அவர் மாவட்ட செயலாளர்னு எல்லாம் பண்ணார். ஆனால் கடைசி வரலும் அவர் முத்துசாமியை வந்து இந்த அம்மா வந்து மதிக்கலை. செங்கோட்டையன் பேச்சு கேட்டு தான் அவர் கேட்குறதுனால தான் அந்த அம்மா வானான்னு சொல்லிட்டு அவர் முடிவு எடுத்துகிட்டு போயிட்டார். இப்போது இன்றைய காலகட்டத்தில் 2026 தேர்தல் நெருங்கி வருகிறது. ஏற்கனவே வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தொடர்ந்து தோல்வி தழி வருகிறது. இந்த நிலையில் ஓபிஎஸ் அணி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி உள்ளது. எதிர்காலத்தில் ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி தொடங்க போவதாக அறிவித்து உள்ளார். அந்த தனி கட்சி தொடங்கும் போது திமுகவில் இணைந்தால் தமிழ்நாட்டில் உள்ள முக்குளத்தோர் வாக்குகள் அதிமுக கிடைக்காம போனால் மீண்டும் ஒரு படுதோல்வி சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக ஒரு பேச்சு நிலவுகிறது. அதுக்கு ஒரு மூத்த தொண்டரா உங்களுடைய பதில்? ஓபிஎஸ்ஸை நம்பி ஓபிஎஸ் வந்து உண்மையிலேயே ஒரு மண் குதிரைன்றதை அந்த முக்குளத்தூரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் சார். ஒன்று சொல்லுவார், அது மாற்றி சொல்லுவார். ஒன்று சொல்லுவார். முந்தானத்து என்ன சொன்னார்? மாநாடு நடத்த போகிறேன், மதுரையில் பெரிய மாநாடு நடத்த போகிறேன்னு காலையில் சொன்னார். சாயந்தரம் என்ன சொல்கிறாரு? அவரே ஓபிஎஸ் கேன்சல் இது, நான் வீதி வீதியாக வரப்போகிறேன், தெருவாக வரப்போகிறேன், வீடாக வரப்போகிறேன். நீ வந்தேன்னா வீடு எல்லாம் சாத்தி வச்சுடுவாங்க எல்லோரும். உண்மையாக தான். உண்மையான அதிமுக என்ன பண்ணுவான்னு தெரியுமா? ஓபிஎஸ் அந்த தெருவுக்காக வந்தாக்கா வீடெல்லாம் சாத்தி வச்சுடுவாங்க, திறந்து வைக்க மாட்டாங்க, ஒன்றை பார்க்க மாட்டாங்க. பரிதாபமே கிடையாது உண்மையில. போய் ஒரு நாளைக்கு 4 தடவை பார்க்கலாமா? நீ உன் தகுதிக்கு 4 தடவை பார்க்கலாமா? உனக்கு எவன் யோசனை சொல்கிறவன்? இல்லை 2 முறை தான் பார்த்ததா தகவல். 4 தடவை. இன்னொன்று சார், அவரை பற்றி என்ன சார்? ஓபிஎஸ் பாவம் கவர்னர் டீ பார்ட்டி வைக்கிறாரு சார். இவர் எம்எல்ஏ, முதலமைச்சரும் வரப்போகிறாரு, அந்த டேபிளில் உட்கார போகிறார். இவர் எம்எல்ஏ, இவர் போய் எத்தனை மணிக்கு போகணும் சார்? குறிப்பாக எத்தனை மணிக்கு போவாங்க? 6 மணிக்கெல்லாம் போய் உட்காந்துருக்காரு சார். அங்கே இங்கே பெருக்கின்னு இருக்காங்க, எல்லாம் சுத்தம் பண்ணின்னு இருக்காங்க. போய் எங்கள் டேபிளில் போய் உட்காந்துன்னு இருக்காரு. என்ன சார் இது? அது பார்க்குறதுக்கு
எத்தனை ஊடகக்காரங்கள்லாம் அங்கே இருக்காங்க, எத்தனை பத்திரிக்கைக்காரங்கள்லாம் பார்க்குறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, பார்க்குறாங்க. அதிலலாம் பத்திரிகையில் வருது இல்லை செய்திகள். இதெல்லாம் அவருக்கு ஓபிஎஸ் வந்து சரியில்லை சார். ஓபிஎஸ் பின்னாடி இருக்கிற அத்தனை நண்பர்களும் உங்களுக்கு கேட்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தயவுசெய்து சிந்திச்சு பாருங்கள். உண்மையிலேயே அதிமுக அவனுடைய விசுவாசியாகி இருந்தால் நீங்கள் அதிமுக மேலே பற்று இருந்ததுன்னா ஓபிஎஸ்ஸை விட்டுட்டு நேராக சரி எடப்பாடியார்கிட்ட வாங்க. நான் இட்டுன்னு போகிறேன் சார். நீங்கள் எத்தனை பேர் வர்றீங்களா வாங்க சார், நான் இட்டுன்னு போகிறேன் சார். அதிமுகக்கு இன்றைக்கி நான் சொல்கிறேன் சார், ஏற்கனவே சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்ல வேண்டிய கட்டாயம். இன்னைக்கு நிகழ்காலத்தில், இந்த நிகழ்காலத்தில் எடப்பாடியார் விட்டா அதிமுக கதி கிடையாது. ஓப்பனாக சொல்கிறேன். அவ்வளோ சிறப்புகள் செய்கிறாரு. ஒன்று சொல்லுங்கள். என்னங்க அது 4 ஆண்டு காலத்தில் பெரிய கொரோனாங்க. இல்லை, அது ஆட்சி சிறப்பான ஆட்சின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா தொடர் தோல்வி ஒரு பக்கம் என்பது விமர்சனத்துக்கு வைக்கப்படுகிறது. இன்னொரு வருஷம் திமுக அதிமுகவை கபலீகரம் செய்து வருகிறது இல்லையா? அதனால அதிமுக பலவீனம் அடைந்து வருகிறது. ஏன்னா டிடி தினகரன், சசிகலாவுடைய அந்த விசுவாசிகளும் அதிமுகவை புறக்கணிக்கின்ற நிலை தான் இருக்கிறாங்க. அவங்க வந்தா கூட இதே நிலை தான் இருக்கும். டிடி தினகரனுக்கும் சசிகலாவுக்கும் பெரிய லெவல்ல அவங்க அதிமுக சேர்ந்தா கூட செத்தான் இதே நிலைமை தான் இருக்கும். ஒன்றும் பெரிய மாற்றம் எல்லாம் வந்துடாது. தயவு செய்து சொல்கிறேன், திருத்திக்கணுங்க. அதாவது ஓபிஎஸ், டிடி தினகரன், சசிகலா 3 பேர் வெளியேற்றப்பட்டவர்கள் தான் சார். முதல் குத்திட்டாங்க சார் மக்கள். மக்கள் முதல் குத்திட்டாங்க. மக்கள் குத்துறாங்களா, அதிமுக கட்சிக்காரர்கள் குத்திருக்காங்களா? இல்லை, மக்கள் குத்திட்டாங்க. எடுத்து காட்டினாங்க. கட்சி எடுத்து காட்டுது இவங்கெல்லாம் தீய சக்தின்ட்டு மக்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்க. அதனால தான் சார் இன்னைக்கு எடப்பாடியார் எங்கே போனாலும் எழுச்சி கூட்டம் வருது. கொஞ்சமான கூட்டமாக வருது, அவ்வளோ கூட்டம் வருது சார். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, தயவு செய்து மறுபடியும் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக என்கின்ற மக்கள் கட்சி புரட்சி தலைவர் தொண்டர்கள்கிட்ட கொடுத்துட்டு போனார். தொண்டர்கள், எல்லா தொண்டர்களும் எடப்பாடியாருக்கு ஆதரவாக இருக்காங்க சார். நான் 72 கட்சிக்காரன் சார். நான் கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு காரணக்கர்த்தா சார். நான் எந்த பதவியிலும் இல்லை சார். ஆனால் தொண்டர்ன்ற பதவி எனக்கு அது போதும் சார். 4 பதவியில் இருக்கேன் சார். முதல்ல ரசிகன், அப்புறம் அதிமுகவில் தொண்டை, எம்ஜிஆர் போனதுக்கு அப்புறம் விசுவாசி ஆனதுக்கு அப்புறம் பக்தன். 4 போஸ்டிங் எனக்கு போராதா சார்? உங்களை மாதிரி எல்லாரும் இருக்கணும், எல்லாம் வரணும். எல்லாரும் இருக்காங்க. எம்ஜிஆர் தொண்டர்கள் என்ன மாதிரி மூத்த தொண்டர்கள் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்காங்க. ஈரோட்டில் இருக்காரு ராஜேந்திரன், எம்கே ராஜேந்திரன், அவரு கேளுங்க, எவ்வளவு பெரிய மூத்த தலைவர். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது யாரா இருக்க கூட நீங்க சார்? நீங்க முசிறிப்புத்தன் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவர். நீங்க முசிறிப்புத்தனும் நானும் தாக்கப்பட்டதுனால சத்யா ஸ்டுடியோவில் புரட்சி தலைவர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தார். யாரால் தாக்கப்பட்டீங்க? திமுக குண்டற்படை. அவங்க மூக்காமுத்து ரசிகர் மன்றங்கள் ஆக்குங்க, எம்ஜிஆர் மன்றங்களை மாற்றிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களை தாக்கினாங்க. எங்கள் 2 பேர் நாங்கள் ரத்த காயங்களோட சத்யா ஸ்டுடியோவில் போய் சேர்ந்தோம். சேர்ந்ததுக்கப்புறம் மீட்டிங்கில் இருந்தார் அண்ணன் பத்மநாபன் மேனேஜர். அப்போது ஹரி இவங்கெல்லாம் இருந்து எங்களை இட்டுன்னு போய் காட்டினாங்க. தலைவர்கிட்ட சொன்னோம். தலைவர் வெளியே வந்தார் மேக்கப் ரூம்லேருந்து. ரத்த காயங்களோடு பார்த்தாரு. அவருக்கு அதிர்ச்சி அணிஞ்சுது. நேராக பார்த்துட்டு என்ன ஆச்சு என்னார். நடந்ததெல்லாம் சொன்னேன், இந்த மாதிரி சொல்லி எங்களை அடித்தாங்க அப்படின்னா. அவ்வளோதான். அந்த கதவை அடித்தார் பாருங்க, ஒரு அடி, டமான ஒரு அடி அடித்தார். யார்? எம்ஜிஆர். அந்த மேக்கப் ரூம் கதவை அப்படி அடிச்சு உள்ளே இருக்கவங்கெல்லாம் இங்கே அங்கே எங்கள் தொண்டனை அடிப்பீங்க, இங்கே சமாதானத்துக்கு வருவீங்களா, எல்லாம் வெளியே போங்க அப்படின்ட்டு எல்லோரும் வெளியே அனுப்பிச்சிட்டாரு. நாஞ்சல் போனகிறேன். திமுகவினுடைய 5 தலைவர்களில் ஒருத்தர் NV நடராஜன்,
சத்யவாணி முத்து, நாஞ்சில் மனோகரன், முரசொலி மாறன், அப்போ திமுகவினுடைய சென்னை மாவட்ட செயலாளராக இந்த நீலநாராயணன், அண்ணன் ஆரம்பி, இவங்கெல்லாம் இருந்தாங்க அந்த மீட்டிங்கில். வெளியே போயிட்டாங்க எல்லாரும். இது எத்தனையோ தடவை ஆரம்பி பதிவு பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி தொண்டனுங்க அடிபட்டதுனால தான் தலைவர் கட்சி ஆரம்பித்தார், இல்லை பண்ணா அவர் சமாதானம் ஆகிட்டார் அப்படின்னு எத்தனையோ தடவை பண்ணியிருக்காரு ஊடகங்களில். ஸோ வந்து தொண்டர்கள் தாக்கப்பட்டதன் காரணமாகத்தான் அதிமுக என்ற கட்சி அன்று உதயமானது. 72 உதயமானது எழுச்சி சார், எழுச்சி உதயமானது. 72ஆம் ஆண்டு உதயமான போது நீங்கள் எம்ஜிஆர் அவர்கள், இன்னொருத்தர் வந்து முசிறிபத்தன், அனைத்துலக எம்ஜிஆர் மன்றம் தலைவர் அவர் முசிறிபத்தன், அவரும் நானும் காரில் போகும்போப்போ தான் ஆல் இண்டியா ரேடியோ தாக்கப்பட்டோம். ஓகே ஓகே. தாக்கப்பட்டதுனால தான் தலைவர் வந்து இதை பார்த்துட்டு சமாதான பேச்சுவார்த்தை நிறுத்திட்டார். எங்களுக்கு பிஆர்எஸ் டாக்டர் அவருடைய சிறப்பு டாக்டர் பிஆர் சுப்பிரமணியம் மூலியம் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அன்றைக்கி எல்லாம் அங்கே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போனோம். ஆனால் அன்னைக்கு முடிவு எடுத்தார் கட்சியை ஆரம்பிக்கணுன்ட்டு. அண்ணன் அனகாபுத்தூர் ராமலிங்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற அமைப்பை உருவாக்கி அவர் தொழிற்சங்கத்துக்காக வச்சுருந்தார். அதை அப்படியே கட்சியாக மாற்றினார். 17ஆம் தேதி அதை அறிவித்தார். அண்ணா பேரில் கட்சி உதயமாகுதுன்னு 17ஆம் தேதி ஆரம்பித்தார். 18ஆம் தேதி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணார். அதுக்கப்புறம்தான் அதிமுகவாக இயங்கிச்சு. அதிமுகலேயே எம்ஜிஆர் கூட இருந்துக்கின்னு எம்ஜிஆருக்கு துரோகம் பண்ணவங்க எம்ஜிஆர் கட்சி அதிமுக பேரில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதுகில் குத்துனாங்க. கருணாநிதி பேச்சை கேட்டுக்கிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்ட உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் தேர்தல் ஆணையம் ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சிது. இனிமேல் மாநிலத்தில் எந்த கட்சி ஆரம்பித்தாலும் புதிய கட்சி மாநில அளவில் இல்லாமல் இந்திய அளவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றறிக்கை வந்தது. அந்த சுற்றறிக்கை தலைவர் வந்து கோர்ட்டில் கொடுத்து, இனிமேல் அதிமுகன்னு நான் கூப்பிட மாட்டேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக வச்சு கூப்பிட்டுவேன் அப்படின்னு சொன்னார். அது கோர்ட்டும் ஏற்றுக்கிச்சு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக அன்றைக்கிலேருந்து இன்றைக்கி வரலும் செயல்படுது. கோடான கோடி தொண்டர்கள் இருக்காங்க. எங்களுக்கு நிறைய பேர் இறந்துட்டா கூட அந்தந்த வீடு இங்கே இருக்குது. அந்தந்த வீட்டில் இருக்கவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, பார்க்குறாங்க. கட்சிக்காக எங்கேயுமே போக மாட்டாங்க. அதாவது இடையில் வந்தவர்கள் தான் வெளியேறாங்க. இடையில வருவான், அவனுக்கு இங்கே சரியா இல்லைன்னாக்கா அடுத்த வியாபாரத்துக்கு போயிடுவான். ஓகே, உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார். வணக்கம் சார். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.